தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் ஜெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. தங்கம் விலை உயர்வு குறித்து சென்னை தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் நலச்சங்க பொதுச் செயலாளர் கோல்ட் குரு சாந்தகுமார் சத்தியம் தொலைக்காட்சிக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் விலையானது ஏற்ற இறக்கத்தோடு காணப்பட்டு வரக்கூடிய நிலையில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தங்கத்தின் அந்த விலை நிலவரம் எப்படி இருக்கும் என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை தருவதற்காக சென்னை தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தொடர்ந்து தங்கத்தின் விலையானது அதிகரிச்சுட்டே வருது, அதற்கான காரணம் என்ன? பார்த்தோம்னா இந்த குறுகிய காலத்தில் ஒரு மாதத்தில் மட்டுமே ஒரு 4000 5000 ரூபாய்க்கு மேலே தங்கம் ரேட் போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா பல்வேறு காரணங்கள், சின்ன சின்ன காரணங்கள் இருந்தாலும் பொதுவானது அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டுடைய தேவை ஜாஸ்தி இருக்குது. இது எதனால் அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா அமெரிக்காவில் நிலவி வரும் பொருளாதார மந்த நிலை, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் வேலை வாய்ப்புக்கு உண்டான குறியீடு கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா அவங்களுடைய ஃபெடரல் ரிசர்வ் அதனுடைய வட்டி விகிதத்தை குறைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிரொலி காரணமாக மக்களிடையே பதட்ட நிலை ஏற்பட்டு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே, அதாவது பிக் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே தங்கத்தின் பக்கம் திருப்பியிருக்காங்க. ஸோ தங்கத்தினுடைய தேவைகள் அதிகமாகிட்டுருக்கு, ரேட் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு நடுவில் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு ஒரு முக்கியமான 3 கண்ட்ரிகள் தங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒன்று இந்தியா மட்டுமே கடந்த ஒரு 3 மாத காலத்திலேயே 5000 கிலோ நம்ம கவர்மெண்ட் வாங்கியிருக்கு. அதே மாதிரி சைனா கவர்மெண்ட்டும் கோல்டை தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. சைனீஸ் மக்கள் தங்கத்தின் மீது முதலீடு ஆர்வம் காட்டியிருக்காங்க. கோல்டு பீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்டு காயின் வாங்குறதுல இப்போ ரொம்ப ஒரு ஃபேன்சி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தோம்னா அந்த துருக்கியுடைய ரூபாய் பேர் லிரா. அந்த லிராவோட மதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்தியாவோட ரூபாயில் கணக்கெடுத்தோம்னா 4 ரூபாய் 20 காசு கொடுத்து நாம் ஒரு லிராவை வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அதனுடைய மதிப்பு கம்மியாக இருக்கனால நம்ம 2 ரூபா 60 காசு கொடுத்தா மட்டும் போதும் அந்த ஒரு லிராவை வாங்கிடலாம். அந்தளவுக்கு மோசமான சூழ்நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்குது. 38% சரிவில் நோக்கி இருக்குது. அதனால் அங்கே இருக்கிற பொதுமக்கள் கூட என்ன பண்ணுறாங்க, தன்கிட்ட கைவசம் இருக்கிற அந்த லிராவை கொடுத்து தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பல்வேறு நாடுகள்லேயும் தங்கத்து மீது முதலீடு பண்ணுறதுனால தங்கத்தினுடைய தேவைப்பாடு அதிகம், ரேட் கிடுகிடுன்னு அதிகமாகிட்டே வருது. இனி வரும் காலங்களில் கூட ரேட் உயர்வதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்றைக்கு இன்றைய நிலவரப்படி பார்த்தோன்னா 200 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இன்னும் அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களில் இது பெரிய அளவில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது எப்படின்னா ரேட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4000 5000ன்ற மாதிரி ஒரு சவரனுக்கு ஏறி போயிடுச்சு. இந்த ஒரு குறைவுன்றது ஒரு சின்ன ஒரு தற்காலிக ஒரு விஷயந்தான். ஆனால் லாங் ரன்னில் பார்த்தா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே டைமில் அடுத்த வாரம், அதாவது ஓரிரு வாரங்களில் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்மால் கரெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கரெக்ஷன் கூட எப்படின்னா ஒரு 3000 4000 ரூபாய் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர மிகப்பெரிய அளவில் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வராது. அது வந்தாலே பெரிய விஷயமா தோணும். வரக்கூடிய காலகட்டத்தில் தங்கத்தின் விலை அதிக அளவில் உயர வாய்ப்பு இருக்கா, இல்லை குறைய எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குது? இல்லை, அதுதான் நான் சொன்ன வந்தேன். லாங் ரன்னில் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தங்கத்தினுடைய ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எப்படி அப்படின்னா தங்கத்தினுடைய தேவைப்பாடுகள், தங்கத்தினுடைய ரிசோர்ஸ் கிடைக்கிது பாருங்கள், பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறோம், அதுவே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது அப்படின்றாங்க. நம்ம இப்போ வேர்ல்டு வைடு இருக்கிற தேவைப்படுற தங்கம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நமக்கு தேவையான தங்கம் அப்படின்றது ஒரு 8 வருஷத்துக்கு தேவையான தங்கம் தான் பூமியிலேருந்து வெட்டி எடுக்கப்படும். அந்தளவுக்கு தான் ரிசோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிச்சயமாக அது எல்லாமே குறைஞ்சிரும். இப்போ இந்த கோலார், நம்மளுடைய இந்தியாவில் இருக்க கோலார் கோல்டு மைன் இருக்கு இல்லையா, தங்க வயல், அது மூடிட்டாங்க. இப்போ பல பேருக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா அதுலேருந்து தங்கம் இருக்குது. அந்த தங்கத்தை வெட்டி எடுக்கணுன்னா ஒரு கிராம் ஒன்றுக்கு 8000 9000 ரூபாய் செலவாகுது. அப்படி 8-9 செலவு பண்ணி அந்த தங்கத்தை எடுத்து 6800 ரூபாய்க்கு விற்கிறதுன்றது லாஸ் வருன்றனால தான் அது உற்பத்தியே பண்ணல, மூடிட்டாங்க. இது மாதிரி தான் மற்ற கோல்டு மைன்லேயும் அந்த மாதிரி நிலைமை வரும். ஸோ 8 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக தங்கம் பயங்கர டிமாண்ட் ஆகிடும். அதையொட்டி இப்போயே அந்த டிமாண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் அடுத்த ஒரு 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ, ஒரு 50,000 ரூபா சவரன் இருக்குது அப்படின்னா அடுத்த 5 to 6 வருஷத்தில் ஒரு சவரன் ஒன்று 1 லட்ச ரூபா போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தங்கத்தில் முதலீடு செய்வதன் மூலமாக வருங்காலத்தில் அது எவ்வளோ லாபமாக இருக்கும்? கண்டிப்பாக. அதாவது முதலீடுன்றது எப்படின்னா கடன் வாங்கி பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தில் சேவிங்ஸில் கண்டிப்பாக தாராளமாக முதலீடு பண்ணலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 10-20 வருஷத்துலலாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மற்ற எல்லா துறையை விட
தங்கத்தில் மீது முதலீடு பண்ணால் அபரீதமான ஒரு வளர்ச்சி தெரியும், நல்ல ஒரு ப்ராஃபிட் நோக்கி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா கடந்து வந்த பாதையும் அப்படி தான். தங்கத்தில் பார்த்திங்கன்னா பின்னோக்கி இருக்கிற ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட ரேட் இப்போ எங்கேயோ போய் நிற்கிது. அது மாதிரி தான் தங்கமும் கண்டிப்பாக ஒரு இதிலேருந்து ஒரு 3 மடங்கு 4 மடங்கு வர்றதுக்கு கூட, அதாவது 50,000ன்றது வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சார், அதே போல் தங்கத்தை வந்து நம்ம எப்படி முதலீடு செய்யலாம்? இப்போ கோல்டு காயினாக சேர்த்து வைக்கலாமா, இல்லை வந்து அந்த நகைகளாக எடுத்து சேமிக்கலாமா? தங்கத்தை சேமிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்குது? அதாவது சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள் எல்லாருமே வந்து சிறுக சிறுக தங்கத்தை சேமிக்கலாம். என்ன மாதிரினா, காயின் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி 1/2 கிராம் வாங்க முடியுமா, தாராளமாக வாங்கலாம். 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி. இல்லையா, சீட்டு தங்க சேமிப்பு திட்டம்னு இருக்குது. அது எப்படின்னா, அன்னன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டில் கோல்டு ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் ஒரு 10,000 கட்டுறீங்கன்னா இன்றைக்கி 1 கிராம் 6,000 1.3 1.5 அப்படின்ற மாதிரி இது பண்ணி அந்தந்த கிராம் உங்களுக்கு வர வைக்கப்படும். அது வர வச்சாச்சுன்னா 15 மாதம் கழித்து முதிர்வு பீரியட் முடிஞ்ச உடனேயுமே அப்போது நீங்கள் எந்தவித சேதாரம் கூலி இல்லாமல் எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல ஸ்கீம். ஆனால் காயினாக எடுத்தோம்னா காயினாக மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்கும். ஆனால் நகையை எடுத்தோம்னா அது பின்வரும் காலங்களில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கூட அது அந்த ஆபரணங்கள் உபயோகப்படும். அதனால் அந்த மாதிரி வாங்கலாம். இல்லைங்க, எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் கையில் இருக்குது, ஒரு 8 வருஷத்துக்கு எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக கோல்டு பாண்டு ஸ்கீம் இருக்குது. கோல்டு சவரன்ஸ் பாண்டுன்னு சொல்லிட்டு சவரன் கோல்டு பாண்ட் சொல்லுவாங்க, SGB. அந்த கவர்மெண்ட்டோடைய இது அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் பண்ணுறப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, வருஷம் ஒன்றுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் கூட கிடைக்கிது. இது ஒரு வியாபாரியாக இருந்து நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் பொதுமக்களுக்கு இந்த அவேர்னஸ் போகட்டுமே அப்படின்றதுக்காக தான். 8 வருஷத்துக்கு நமக்கு எடுக்கவே மாட்டோம், லாகின் பீரியட் ஓகே அப்படின்னா கோல்டு சவரன் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நன்றி சார். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தங்கத்தின் விலை நிலவரம் எப்படி இருக்கும், அதே போல் தங்கத்தை எப்படி சேமிக்கலாம் என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை சென்னை தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் நல சங்க பொதுச் செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமார் அவர்கள் தர கேட்டோம். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் மாயாவதி.